வணக்கம். நான் ஒரு சதீஷ் பாஸ்கர் ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி. நீ தமிழ்நாடு தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் அங்கங்கே மது அருந்திட்டு வெளியிலேருந்து பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த டிவிக்கு அரசாங்கம் நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரத்தான் போட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. அது ஓகே தான், எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த டிவிக்கு அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோளும் கட்டளையும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மது அறிஞர்களை பொது இடத்துக்கு வர விடாமல் தடை பண்ணும். இப்போ இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர் நல்ல முறையில் மாரத்தான் போகிறாரு பண்ணுறாரு, இது எல்லாம் ஓகே. அதாவது யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, ட்ரக் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச இந்த டிவிக்கு அரசாங்கத்துக்கு இனிமேல் குடிச்சாலோ இல்லை கஞ்சா போதையிலையோ யாரும் பொது இடத்துக்கு வரக்கூடாது. ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், இந்த மாதிரி மைதானம், ஸ்டேடியம், பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகம், தனியார் அலுவலகம், இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரக்கூடாது. அப்புறம் ஹைவேஸ், அப்புறம் தெருக்கள், இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக சட்டத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வராமல் இது நல்ல விஷயம் தான், நோ ட்ரக்ஸ், நோ ஆல்கஹால், இதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் இந்த சட்டத்தை கூடிய சீக்கிரம் கொண்டு வாங்க. ஏன்னா இது மட்டும் வந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு நல்ல முறையில் முன்னேறும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லாரி டிரைவர் சோமனுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அவர் மது அறிந்திருக்காரு. அப்போ அப்படிங்கிறப்ப பொதுமக்கள் பிடிச்சி அவங்களை அடிச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த மது அருந்த பொதுமக்கள் இருக்காங்க, அந்த டிரைவர் அடித்த குத்தத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரும் உள்ள போக வாய்ப்பு இருக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ இந்த மது அருந்த டிரைவர் வெளியில் வராமல் இருந்திருந்தா அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம். மேற்கொண்டு நல்லவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்களை அடிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ சட்டப்படி பார்த்தா இவங்க அடித்தவங்களும் அது தப்பு தான், மது எடுத்துட்டு ஓட்டினவங்களும் தப்பு தான். இதுக்கு எல்லாம் மூல காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆல்கஹால் மது அருந்தினவங்களை பொது இடத்துக்கு விடாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு கார் டிரைவர்னா அவர் பாட்டு ஓரமாக போயிருப்பாரு. ஆனால் 2 பேர் ஹெல்மெட் போடாமல் 2 பேரும் மது அருந்திட்டு ரோட்டில் அவங்க பாட்டு கார் பாட்டுக்கு 7 போயிருக்கும். இவங்க வாண்டடாக அந்த காரை நிப்பாட்டி எங்களை ஏன்டா அணக்கட்டுற, எங்களை ஏன்டா ஓவர்டேக் பண்ணுற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி அந்த காட்டு நான் பிடிச்சி அடிச்சிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மது அருந்திட்டு வெளியில் வரதுனால தான். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, இந்த சட்டம்லாம் நடக்குமான்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு ஆண்கள் நல்ல முறையில் இருக்கணும்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். அது இல்லாமல் நிறைய பேர் சில வீட்டில் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க மது அருந்திட்டு அவங்க மேலே ஏற்றி கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வழி தெரியும். அதே மாதிரி நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் மது அருந்திட்டு இந்த சென்னை ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மது அருந்தின பெண்களை சில ஆண்கள் தவறான முறையில் அந்த ரேபிடோ மாதிரி உள்ள ஒரு பைக்கில் அழைச்சிட்டு போய் நிறைய தப்புகள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் மது இருந்தது தான். மது யாராலையும் ஒழிக்க முடியாது. முடிஞ்ச அளவு அவங்க வீட்டில் குடிங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குடிங்க, இல்லைனா அவங்களுக்கு அந்த தோப்பு திறந்து இருக்கும் அந்த மாதிரி இடத்துல குடிங்க. பொது இடத்துக்கு நீங்கள் மது இருந்துட்டு வரதுனால மது இருந்தவங்களுக்கும் ப்ராப்ளம், மது இருந்தாத சில பொதுமக்களுக்கும் ப்ராப்ளம், சண்டைகள் ஏற்படுது, பொதுமக்களும் ஜெயிலுக்கு போகிற அவல நிலை ஏற்படுது. முடிஞ்ச அளவு இந்த டிவிக்கு அரசாங்கம் இந்த நோ ட்ரக்ஸுங்கன்னு எப்படி நீங்கள் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் மது பொது இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சட்டம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். இது வந்தால் 90% குற்றங்கள் குறையும். அதுக்காக தான் மக்கள்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் கொண்டு வரலன்னா 6 மாதத்தில் உண்மையிலே நல்ல முறையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் தமிழ்நாட்டு பொதுமக்கள் சார்பாகவும் நல்ல முறையில் ஒரு போராட்டம் கூடிய விரைவில் நடக்கும். முடிஞ்ச அளவு இந்த டிவிக்கு அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வாங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடு. ஜெய்ஹிந்த்.